இந்த ஒரு வீடியோனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து அவ்ளோ ட்ரெண்டான வீடியோஸ். ஒரு பக்கம் லைக் வந்து ஆண்கள் எல்லாமே கேரளால வந்து பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு அந்த லெக்கு கட்டுற பேட் மாதிரி கையில கட்டிக்கிறதும், ஒரு க அட்டைப்பெட்டி எடுத்து போட்டுக்கிறதும், அத வச்சு கட்டிக்கிறதும் மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இது மூலியமா வந்து ஆண்கள் பெண்கள் கிட்ட இருந்து செக்யூர் பண்ணிக்கிறாங்களாமா. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் இருக்கு. இது தப்பில்ல. பட் இது நடக்கிறதுக்கு மூல காரணம் அந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோனால ஒரு உயிர் பறி போயிருக்கு அப்படின்னும்போது, இது நியாயமற்ற செயலா தான் கருதப்படுது. மேட்ச் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து வீடியோவோட தொடர்ச்சி தான். நேத்து நம்ம வீடியோ என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஸ்மிஜிதா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கேரளால ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோனால தீபக்ன்ற ஒருத்தரோட உயிர் போனதா வந்து அந்த வீடியோ நம்ம பேசியிருப்போம். ஆக்சுவலி சிம்ஜிதா இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 35 வயது உடைய ஒரு பெண். இவங்க வந்து கல்யாணமாகி ஆ தன்னோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க பொலிடிக்ஸ்லயும் இருந்திருக்காங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் இவங்க வந்து வெளிநாடுக்கு போய் கொஞ்ச நாள் தங்கினதுனால, முழுசா ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபரா மாறுனதுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்ல இருந்து தனியா வந்திருக்காங்க. இப்ப முழு நேர வேலையே வந்து இவங்க இன்ஸ்டாகிராம்ல கன்டென்ட் கிரியேட் பண்றது தான். ஸோ மேபி திஸ் வாஸ் அ கன்டென்ட் அப்படிங்கிற மாரி தான் இந்த வீடியோவும் இருந்திருக்க ஒரு சான்சஸ் இருந்திருக்கு. பட் இவ வந்து இந்த வீடியோவ வந்து ஃப்ரைடே அப்லோட் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரைடே தான் இந்த விஷயம் நடந்து, அந்த வீடியோவ அவ வந்து ரெக்கார்ட் பண்ணி, தனக்கு இந்த மாதிரி ஹராஸ்மென்ட் நடந்திருக்கு. இந்த ஒரு ஹராஸ்மென்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு. அத பார்த்துட்டு தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது உண்மையிலேயே வந்து எனக்கு பஸ்ல நடந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட், அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ செம்ம வைரல் ஆச்சு. 20,00,000 பேர் இந்த வீடியோவ பார்த்தாங்க. இந்த வீடியோவ பார்த்த அதே அந்த வீடியோல இருந்த தீபக் என்றவர், இவருக்கு வந்து 42 வயது. ஒரு துணி கடையில நான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்காரு. அவர் சாகறதுக்கு முன்னாடி கூட வந்து என்னன்னா, ஃப்ரைடே இந்த 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 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சாட்டர்டே இவரோட பிறந்த நாள். பட் அன்னைக்கு ஃபுல்லாவுமே எதுவுமே சாப்பிடல. இந்த பொண்ணு பத்தி போலீஸ் கேஸ் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்ட் கிட்டலாம் பேசிட்டு இருந்திருக்காரு. பட் சண்டே இவர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸோட திசை மாற ஆரம்பிக்குது. ஸ்மிஜிதாவ வந்து எல்லா இடத்துலயும் வந்து தேடுறாங்க. அந்த பொண்ணு வந்து தலைமறைவாயிடுச்சு. வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்லயே வந்து பிரைவேட்ல போட்டுட்டா. அந்த பொண்ணே வந்து காணோம். அந்த பொண்ண வந்து வலை வீசி டுடே இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோர்ட்லயும் அந்த பொண்ண வந்து அரெஸ்ட் பண்ணி என்னன்ற மாரி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ரேப் த்ரெட், மர்டர் த்ரெட் எல்லாமே வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோனால அந்த பொண்ணு போஸ்ட் பண்ண ஒரு வீடியோனால தீபக் என்கிற ஒரு மகன் வந்து இறந்து போயிருக்கான். அவங்க அம்மா கொடுத்த கேஸின் பேர்ல இந்த பொண்ண இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலையில இருந்து நெறைய நியூஸஸ் பார்த்தும் அந்த பொண்ண அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி அந்த பொண்ணுக்கு வந்து 10 இயர்ஸ் சிறை தண்டனையும் 1 கோடி அபராதம்லாம் குடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ ஃபார் அந்த பொண்ண வந்து கைது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் விசாரணை நடக்கும். இதுக்கப்புறம் தான் என்னென்ன அப்படின்ற விஷயமே தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரியும் தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ண கைது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, முதலாவதா ஒரு விஷயம், எந்த வீடியோ நீங்க பார்த்தாலும், அத ட்ரெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும், ஷேர் பண்றதுக்கு முன்னாடியும், அந்த வீடியோவோட உண்மை தன்மை என்ன அப்படின்றத பாருங்க. அந்த வீடியோ கிளியர் கட்டா பார்த்தாலே தெரியும். இன்டென்ஷனலா பண்ணப்பட்ட ஒரு வீடியோ, கன்டென்ட்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி 20 லேக்ஸ் பீப்பிள் பார்த்து அவ்ளோ கமெண்ட்டுக்கு உள்ளாகி, ஒருத்தர் மன உளைச்சலாகி இறந்து போற அளவுக்கு அந்த வீடியோவ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் ஆக்கியிருக்கோம். அண்ட் செகண்ட் விஷயம், இந்த ஒரு வீடியோனால உண்மையாவே ஏதாச்சும் ஒரு ஹராஸ்மென்ட், ஒரு அப்யூஸ் ஒரு பொண்ணுக்கு ஒரு பஸ்ல நடந்துச்சு அப்டின்னா, அது வந்து இப்போ தவறுதலா பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போயிருக்கு. பட்
எந்த அளவுக்கு இது ஒரு தவறான விஷயமோ, அந்த அளவுக்கு பஸ்ல பெண்களுக்கு நடக்கிற ஒரு விஷயமுமே வந்து மிக மிக தவறான விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து இந்த அளவுக்கு சீரியஸ் நோட்டா எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு பொண்ணு தவறா வீடியோ அப்லோட் பண்ணி தீபக்குன்ற ஒருத்தர் இறந்தாரோ, இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணாம, இந்த மாரி தினமும் பஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்க்கு உள்ளான நெறைய பெண்கள் இன்னமுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டேக் அ நோட். இதுக்கப்புறம் இந்த ஹராஸ்மென்ட் குறையுமான்னு தெரியல. பட் இந்த மாதிரியான வீடியோஸ் போடாதீங்கன்னு எல்லாருமே ஷேர் பண்றீங்க. அந்த பொண்ணு பண்ணது தப்பு அப்படின்றதுனால. பட் இது இது ஆக்சிடென்ட். பட் உண்மையிலேயே இந்த விஷயம் பஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதையும் வந்து கருத்துல எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு இப்போ ஒரு இன்னோசென்ட் இறந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுக்க அத பத்தி பேசுறோமோ, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல டெய்லியும் ஒரு பஸ்ல ஒரு பொண்ணு ஹராஸ்மென்ட்க்கும், அப்யூஸுக்கும் ஆளாகுறா. ஸோ அதையுமே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல தடுக்கிறதுக்கான முயற்சிய வந்து கொண்டு வரணும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவ எந்த அளவுக்கு ஒருத்தர் டிஸ்அட்வான்டேஜஸா யூஸ் பண்ண முடியும், நம்மளால எந்த அளவுக்கு அந்த ஒரு மனுஷன் பாதிக்கப்படுவான், நம்ம ஷேர் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் ஒருத்தர பத்தி நம்ம ஷேர் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் எங்கோ ஒரு உயிர் ஒரு ஒரு உங்களால ஒரு பெர்சன்டேஜ் போகறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால பிஃபோர் ஷேரிங், பிஃபோர் கமெண்டிங் யோசிங்க. ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கமெண்ட் பண்றது எல்லாமே இப்போ ட்ரெண்ட்ல இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கருத்துல கொண்டு இந்த ஒரு வீடியோவ ஸ்மிஜிதா பண்ண இந்த ஒரு வீடியோவ ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க. அவளோட வாழ்க்கை தான் இனிமே சோசியல் மீடியால இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்றத ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோவ பரப்புறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. அண்ட் இந்த வீடியோட நான் இன்னைக்கு கிளம்புறேன். அன்டில் தென் நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். பாய்.